ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் அவேர்னஸ் செஷன் ஆன் சேஞ்சிங் ஆட்டிடியூட், வேத வாக்கியங்கள், ஸ்கிரிப்சர் என்கிறதான தலைப்பின் கீழே நம்ம இந்த நாளில் கொஞ்ச நேரம் இந்த காரியத்தை தியானிப்போம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வேத வாக்கியங்கள், ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லும்போது அது பைபிளை குறிக்குது. ஒவ்வொரு மாதிரி அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம். வேத வாக்கியங்கள் ஆங்கிலத்தில் ஸ்கிரிப்சர் அல்லது பைபிள், அல்லது சிலர் வேதம்னு சொல்லுவோம், சிலர் வேதாகமம்னு சொல்லுவோம், சிலர் கர்த்தருடைய வார்த்தைன்னு பொதுவாக சொல்லுவோம். எப்படியா இருந்தாலும் அதை குறித்ததான ஒரு சிறிய காரியத்தை நாளை பார்க்க போகிறேன். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆதி முதல் கர்த்தாவே, மனிதனோடு கூட உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் இடைபடுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளினாலே சகலவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்து உம்முடைய சாயலாகவும் ரூபமாகவும் உண்டாக்கப்பட்ட மனிதனோடு நீ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் இடைபட்டு உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே அவைகளை எழுதி எங்களுடைய கரத்திலே கொடுத்து அவைகளுடைய கருத்தை அறிந்து நாங்கள் நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே அதற்குரியதான முக்கியத்துவத்தை கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் என்றென்றும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதை குறித்ததான ஒரு தெளிந்த புத்தியும் உணர்வும் உம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட இந்த பகுதி பிரயோஜனமுள்ளதாய் காணப்படுவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை பற்றிய உங்கள் பார்வை என்ன? வேத வாக்கியங்களை முழுவதுமாக நம்புகிறீர்களா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, முழுவதுமாகனா என்ன அர்த்தம்? 100% இது அப்படியே நம்ம நம்புகிறோமா, அல்லது கொஞ்சம் குறைத்து 80%, 70% அப்படி, அல்லது நமக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொண்டு நம்புகிறோமா என்பதன் அடிப்படையில் தான் முழுவதுமாக நம்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் பேசுவதெல்லாம் சபையினுடைய பிரயோஜனத்துக்காக நான் பேசுகிறேன்ட்டு நம்புறீங்களா? வேத வார்த்தை நம்புறதா இருக்கட்டும் முதலாவது. அடுத்தது இங்கே பேசுகிறதான காரியங்கள் சபையிலே காணப்படுகிற எல்லாருடைய பிரயோஜனத்துக்காக அப்படின்ட்டு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னு சொன்னால் நான் பேசுகிறதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள், சீரியஸாக பார்ப்பீர்கள். வேத வாக்கியங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீர்கள் இப்படி கூட எடுத்துக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் நம்புகிறீங்களோ அதன் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் அதை மதிப்பதும் அதற்கு நடுங்குவதும் அதற்கு கீழ்ப்படியதும் பார்த்திங்கன்னா இருக்கும். வேத வாக்கியங்களை பற்றிய உங்கள் பார்வை, வேத வாக்கியங்களை தந்த தேவன் எதற்காக நமக்கு தந்தார் என்று அவருக்கு ஒரு பார்வை காணப்படுதில்ல, அப்படியே காணப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவன் எதற்கு எனக்கு கொடுத்துருக்க? இப்போ ஒரு அப்பா ஒரு கமாண்டை பிள்ளைக்கு கொடுக்குறாருன்னா அவர் என்ன விரும்புவார்? 100% அந்த பிள்ளை அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் காணப்படும் இல்லையா? அதே போல் இந்த வேத வாக்கியங்களை தந்ததான நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு என்ன நோக்கம் இதை கொடுக்கும் பொழுது காணப்பட்டதோ அந்த நோக்கம் புரிந்தவர்களாக நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சீரியஸாக நாம் எடுப்போம். நாம் பேசுகிறதான வார்த்தைகளை போல அல்ல, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் என்று சீரியஸாக எடுப்போம். சில கேள்விகளோடு கூட, do you think it is not practical to follow the word of God in today's world? இந்த கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறதான இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த வேத வாக்கியங்களை பெற்றிருக்கிறீர்கள், நம்புகிறீர்கள். ஆனால் இந்த கால சூழ்நிலைக்கு இந்த வார்த்தைகள் ஏற்றதாக இல்லை அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு தோன்றி இருக்கிறது அல்லது தோன்றுகிறது? ஏனென்று சொன்னால் வேத வாக்கியங்கள் பார்த்திங்கன்னா அது என்றென்றும் மாறாததாக கர்த்தரால் கொடுக்கப்பட்டதாய் காணப்படுது. அதே நேரத்தில் இந்த உலகத்திலே காணப்படுகிறதான சட்டங்கள் இவைகளெல்லாம் அந்தந்த காலத்தில் இந்த உலகத்தை யார் ஆளுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணலாம்? அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கிறபடினாலே அவருடைய சட்டத்திட்டங்கள் என்பது மாறாததாக காணப்படுகிறது. ஆனபடினால்தான் அந்த வார்த்தையை நான் கேட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கால சூழ்நிலைக்கு இது வேதத்தை வாசிக்கிறீங்க, நீ காலையில் எடுத்து வாசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆனால் என்றைக்காவது தோன்று இருக்குதா இன்றைக்கி இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, நான் இருக்கிறதான இந்த உலகத்துக்கு ஏற்றதாக இவைகள் இல்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு தோணலாம். நான் ஏன் இப்படிலாம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், என்னிடத்துல நான் அறிந்த ரொம்ப நாளாக ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு போதகர் என்னிடத்துல
கேட்டதான ஒரு காரியம். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் அப்படியே நம்ப முடியுமா இந்த காலத்திற்கு அப்படின்ட்டு என்னிடத்துல கேட்டார். எனக்கு ஆச்சரியமாய் காணப்பட்டது. மற்றவர்களுக்கு வேத வாக்கியங்களை போதிக்கிற ஒரு மனிதன் இதை வாசிக்கும் பொழுது, போதிக்கும் போது இதை இந்த காலத்துக்கு அப்படியே நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு சபையை நடத்துகிற போதகனுக்கு அப்படி தோன்றும் என்றால், இதை வாசிக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் தோன்ற முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் புரிய வேண்டும். சங்கீதம் 138 2வது வசனத்தினுடைய 2வது பகுதியில் இப்படி வாசிக்கிறோம், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய பிரஸ்தாபம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்களேன், என்னெல்லாம் அவருடைய பிரஸ்தாபம். முக்கியமாக அவருடைய சிருஷ்டிப்பு இல்லையா. வானாதி வானங்களை சிருஷ்டித்தார், பூமியை படைத்தார், பூமியிலே காணப்படுகிற சகல ஜீவராசிகளையும் உண்டாக்கினார், அவருடைய சாயலாக ரூபமாக நம்மையும் உண்டாக்கினார். ஆனால் இந்த எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கலாம் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். எதை வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விட்டு கொடுப்பார். ஆனால் தான் பேசின வார்த்தையினுடைய பொருள், கருத்து, அதனுடைய முக்கியத்துவம் என்பதை அசட்டை செய்வதை அவர் ஒருபொழுதும் பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறது. இந்த வார்த்தையினுடைய கருத்து புரிகிறதா? உமது எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆனால் அப்படின்னா நமக்கு தெரியணும், எந்த சூழ்நிலையில் எந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த வேத வார்த்தைகள் என்பது மாறாதவைகளாகவும் அது எல்லா காலங்களிலும் ஜெனரேஷன்ஸ்லையும் முக்கியப்படுத்தப்படுகிற. நம்ம நினைக்கலாம், நம்ம வி ஆர் லிவிங் இன் அ மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நமக்கு பின்பு வருகிறதான நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கூட இந்த வேத வாக்கியங்கள் பொருந்தும் என்பதை நாம் நம்பினால்தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். இரண்டாவது கேள்வி, do you think the scripture is corrupted from time to time? இப்படியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது உண்டு. பல முறை இந்த வேத வாக்கியங்கள், அதாவது இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இருக்கிறது. பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு மொழி எடுத்துக்கிட்டாலும் அந்த மொழியில் பல முறை இது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியா இருக்கும் பொழுது இது கரப்ட் ஆகிறதற்கு அல்லது தங்களுக்கு தேவையானபடி இந்த வார்த்தைகளை மாற்றி கொள்வதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதே. அது எப்படி அந்த புக்கு அதே மாதிரி வரும், எத்தனை வேர்ஷன்ஸ் விட்டது என்று சொல்லி பார்த்திங்கன்னா எண்ணம் உண்டு, அப்படி நினைக்கிறவர்கள் உண்டு. அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் இந்த வார்த்தையை நீங்கள் சீரியஸாக எடுக்க முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியணும், God is capable to keep his word for any generation without any corruption. இது தேவனுடைய வார்த்தையானால் எந்த காலகட்டத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்ததியிலும், இது எத்தனை முறை மொழிபெயர்க்கப்பட்டாலும் இந்த வேத வார்த்தைகளுடைய அந்த பொருள், கருத்து மாறாதபடி காக்க வல்லமையுள்ளதான ஒரு தேவனுடைய வார்த்தை தான் இது. இது கரெக்டாகப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் இதை தேவனுடைய வார்த்தை என்றே நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுக்கு நீங்கள் சீரியஸாக நீங்கள் இதை பார்க்கவும் வேண்டாம், நீங்கள் இதை வாசிக்கவும் வேண்டாம், கை கொள்ள வேண்டாம். சிம்பிளாக சொன்னால் நீங்கள் இந்த சபை கூடுதலுக்கே வர வேண்டாம். நீங்கள் அப்படின்னா எல்லா கிறிஸ்தவர்களையுமே சொல்கிறேன், இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் நம்புகிறபடியினால்தான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள், அவருடைய நாமத்தினாலே ஒரு இடத்துல நீங்கள் கூடுகிறீர்கள். மூன்றாவதாக, do you think the scripture, வேத வாக்கியம் இப்படி விட எடுத்துக்கோங்களேன். இப்போ வேத வாக்கியங்களை எடுத்து போதிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேத வாக்கியமே ஒரு போதகராய் காணப்படுது அப்படி நம்புறீங்களா? வேர்ட் ஆஃப் காட் இட் செல்ஃப் இஸ் அ டீச்சர். இப்போ யாருமே இல்லைனாலும் இந்த புத்தகம் எங்கேயோ ஒரு மனிதனிடத்துல கிடைக்குது, அதை எடுத்து அவன் வாசித்தாலும் இந்த வேத வார்த்தையே ஒரு போதகனாக அவனுக்கு பார்த்திங்கன்னா காணப்படும். அந்த வேத வார்த்தையுடைய காரியங்களை வாசித்து அது அவனுக்கு டீச் பண்ணுகிறபடி அவன் கீழ்ப்படிவான் என்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட பேசி இடைபடுகிற காரியத்திற்கு அவன் கீழ்ப்படுகிறான் என்று சொல்லி அர்த்தம். அப்போ எந்த காரியத்தை போதிக்கும் போதும், ஒரு வீட்டில் இருக்க அம்மா அப்பாவாக காணப்படட்டும், சபையில் போதகனாய் காணப்படட்டும், இல்லது இந்த வேதகத்தை நீங்கள் போதகன் என்று நம்பினாலும் கூட அவைகள் பேசுகிறதான காரியங்கள் எளிதாக இருக்கலாம், ஆனால் கடைபிடிப்பது அரிது. இப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, சொல்வது எளிது, கேட்பது எளிது, ஆனால் அதன்படி செய்வது அரிது அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 5:3 இப்படி சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகள், அதாவது தேவனுடைய வார்த்தைகள் அல்லது அவர் நமக்கு எழுதி கொடுத்ததான இந்த வாக்கியங்கள் பாரமானவைகள் அல்ல அப்படி சொல்லி வாசிக்கிறோம். பைபிள்
பைபிள் பேசுகிற காரியங்கள், சபையிலே சொல்லிக் கொடுக்கிறதான காரியங்கள், தேவனே உங்களிடத்தில் இறங்கி வந்து பேசினாலும் அந்த காரியங்கள் உங்களுக்கு பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யாருக்கு தான் பாரமாக இருக்கும்? அதற்கு மதிப்பு கொடுக்கல, அதுக்கு நடுங்கலை, அது சீரியஸாக எடுக்காதவங்களுக்கு எல்லா காரியமுமே என்னவா காணப்படும்? எளிதான காரியமாக இருந்தாலும் அது பாரமானவைகளாக காணப்படும். அப்போ இந்த நாளிலும் கூட ஒரு உதாரணமாக கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து, இஸ் இட் ப்ராக்டிக்கல் இன் திஸ் டுடேஸ் வேர்ல்ட், அல்லது இது இன்றைக்கு அது சாத்தியமில்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டுடே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். முக்கியமாக 29 முதல் பகுதி வரைக்கும். எனக்கு செவி கொடு, நீங்கள் என்கிட்ட இன்டராக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஏதாவது கேள்வி கேட்டோன்னா நீங்கள் சொல்லணும் எஸ் நோ, இல்லை நான் இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்றது என்ன பண்ணுங்க, பேசிக்கிட்டு வாங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கணத்தில் அறைகிறவனுக்கு மறு கணத்தையும் கொடு. இந்த வார்த்தைகளை நீங்கள் பல முறை வாசித்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சொல்கிறதுக்கு எளிதாக, ஏன் போதிக்கிறதற்கு கூட எளிதாய் காணப்படும். ஆனால் கடைபிடிக்கிறதற்கு இது அரிது என்று சொல்லி எத்தனை பேருக்கு தோன்றுகிறது? நீங்கள் தான் சொல்லணும், உண்மையாக சொல்லணும். என்ன பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஈஸியா? சரி, கடினம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ப்ராக்டிக்கலா எப்படி பார்க்கலாம்? ப்ராக்டிக்கலா சாத்தியமா? சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்லை. சரி, எப்படியோ. அடுத்தது சொல்றாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகைக்கிறவங்கள கண்டுக்காமல் போயிட்டு இருக்கலாம். சரி, பகைக்கிறவங்கள பகைக்கிறது ஒரு கூட்டம், ஆனால் பகைக்கிறவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகிறது இன்னொன்று. ஆனால் கர்த்தருடைய கற்பனை அல்லது கட்டளை என்பது பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது அவருடைய. இஸ் இட் ப்ராக்டிக்கல் இன் டுடேஸ் வேர்ல்ட்? இந்த கால சூழ்நிலையில் இது சாத்தியம் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பலைனாலும் தைரியமாக சொல்லுங்கள், என்னால் இது நம்ப முடியல அப்படின்ட்டு. நீங்கள் யாரும் என்கிட்ட இன்டராக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. சரி, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். கஷ்டம். அதாவது எப்படின்னா, கஷ்டம் என்பதை பார்க்கணும், இது இன்றைக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது அப்படின்ட்டு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றை கடந்து உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. பாசிபிளா? கொஞ்சம் சிந்திச்சு பாரு, பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்கறது மாத்திரமல்ல, கட்டளையாக வைக்கிறதான காரியம். அப்போ நமக்கு ஒரு சாதாரண மனிதனாக யோசித்து போவோம், இஸ் திஸ் ப்ராக்டிக்கல்? இஸ் திஸ் நாட் அகைன்ஸ்ட் த லா ஆஃப் மோசஸ்? லா ஆஃப் மோசஸ்னால் இந்த முதல்ல காணப்படுறதில் 5 ஆகமங்கள். அப்போ பழைய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்க, அதன் அடிப்படையில் தான். அப்போ தீர்க்க தரிசனங்கள்லாம் அதற்கு மாறாகலாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லப்படவும் இல்லை. சங்கீதங்களும் அதற்கு மாறாக எழுதப்படவில்லை. எல்லாம் ஆகமங்களை சார்ந்து அவைகளுக்கு ஒத்து முரண்படுகிறதாக இல்லாமல் அப்படி தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமும் கூட காணப்படும். அப்படியானால் நீங்கள் பழைய ஏற்பாடு வேத வாக்கியங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் லா ஆஃப் மோசஸ், மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான அந்த பிரமாணங்களுக்கு, அதுவும் இது பேர் என்ன, நியாய பிரமாணங்கள். அதனால தான் லா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும். நியாய பிரமாணங்களுக்கு அகெயின்ஸ்டா இல்லையா ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள் என்று உங்களுக்கு தோன்றலாம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களில் இப்படியாக வாசிக்கிறோம். யாத்திராகமம் 21 24 25 கண்ணுக்கு கண்ணை ஒருத்தன் சேதப்படுத்தினா அவனுடைய கண்ணை சேதப்படுத்தினுடைய கண்ணை சேதப்படுத்த வேண்டும். பல்லுக்கு பல்ல உடைச்சா பல்ல உடைச்சிடணும். கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பழி கொடுக்க வேண்டும். இப்போ நீ இதெல்லாம் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னா, பழி கொடுக்கணும், பழி வாங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுது. இந்த பழைய ஏற்பாடு பிரமாணங்கள், மோசேயின் பிரமாணம் என்று சொல்லப்படுது அல்லவா,
அந்த பிரமாணங்களில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ பேசுகிறாரு, புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு முன்பாக தன்னுடைய இரத்தத்தினால புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்பாக அந்த பிரமாணத்தை குறித்து அவர் பேசுகிறார். மத்தேயு 5:38 39 வரைக்கும் வசனங்களில் நீங்கள் இப்படி பார்ப்பீங்க. இதை கோட் பண்ணியே அவர் சொல்கிறார். மோசேயுடைய பிரமாணத்தில் காணப்பட்ட இதை கோட் பண்ணியே அவர் பேசுகிறார். என்னன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எங்கன்னா வேதத்தில் எழுதியிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்ட்டு நான் உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். முதல்ல நம்ம வாசிக்கும் பொழுதே நிறைய பேர்ட்ட நான் கேட்டேன், இஸ் இட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் இது இந்த நாளில் ப்ராக்டிக்கல் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதை எப்படி தான் ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, லூக் 6:27 எப்படி ஆரம்பிக்கிறாரு? எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாருக்கு தான் சொல்கிறேன்? எனக்கு எவன் செவி கொடுப்பானோ அவன்கிட்ட தான் நான் பேசுகிறேன், எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெரியும் இது ப்ராக்டிக்கல். எனக்கு செவி கொடுக்காத ஜனங்களுக்கு இது சாத்தியமாக அல்லது ப்ராக்டிக்கலாக இது தோன்றாது. ஆனபடினால எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் இருந்தால் அவர்களிடத்திலே நான் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், நிந்திக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தா இடது கன்னத்தையும் நீ திருப்ப கொடுக்கணும் அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லுகிறதான டீச்சிங் எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு சாத்தியம் அப்படின்னா என்ன பண்ணார் அவர்? அப்படி தான் ஆரம்பித்து அவர் பேசினார். அப்போ பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று பேசினார். இது எப்படி சாத்தியம்? இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த காரியம் விவரிக்கிறது. இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி லா ஆஃப் காட். நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்டம், தேசத்துக்குன்னு சட்டம் இருக்கும். ஆனால் தேவனுடைய சட்டம் என்று ஒன்று உண்டல்லவா? அந்த தேவனுடைய சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதற்கு ஆண்டவர் இது என்ன பண்ணார்? பயன்படுத்தி அவர்களோடு கூட அவர் பேசினார். உங்களுக்கு தெரியும், கற்பனைகளில் பிரதானமானது இன்னதென்றும் அதற்கு ஒப்பான கற்பனை இன்னதென்றும் உங்களுக்கு தெரியும். என்ன கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை? அன்பு. ரொம்ப சிம்பிள், அன்பு. ஏனென்று சொன்னால் கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை அன்பு. அதை தான் பிறனிடத்தில் காண்பிக்கணும். அப்போ தேவனிடத்தில் காண்பிக்கிறது பிரதானமான கற்பனை, அன்பு காண்பிக்கிறது. பிறனிடத்தில் காண்பிக்கிறது அதற்கு ஒப்பானதான கற்பனை. இது உங்களுக்கு தெரியும். அவைகள் விரிவாக்கப்பட்டு இந்த கற்பனை, அதாவது அன்பு என்கிறதான அந்த பொருள் விரிவாக்கப்பட்டு 10 கற்பனைகளாக தேவனாலே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லது எழுதி கொடுக்கப்பட்டதும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் காணப்படுது. அன்பு அடிப்படையில் தான் அந்த 10 கட்டளைகளுமே காணப்படுது. அதாவது முக்கியமாக தேவன் மேலே வைக்கிற அன்பு, பிறனிடத்தில் வைக்கிறதான அன்பு. அப்போ இவைகளும் உங்களுக்கு தெரியும். ஆனால் கற்பனையினுடைய ரகசியம் இன்னதென்றும் அதல் பொருள் இன்னதென்றும் இதை வாசிக்கிற கடைபிடிக்கிறதான நமக்கு தெரிய வேண்டும். இப்போ கற்பனை கமாண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோமே, இப்படி ஒரு கற்பனை உண்டு, அது 2ஆக முக்கியமாக சொல்லப்பட்டது, அது 10ஆக விரிவுபடுத்தப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கூட இவைகளுடைய ரகசியம் என்ன, இதனுடைய பொருள் என்பது நமக்கு புரிய வேண்டும். இந்த கற்பனைகளை எல்லாம், எந்த கற்பனை? இந்த 10 கற்பனைகளாக கொடுக்கப்பட்டதெல்லாம், இந்த கற்பனைகளை எல்லாம் மீறினதான ஒரு மனிதன் அவன் மனம் திரும்பினான் என்று சொன்னால் அந்த மனிதன் மன்னிக்கப்பட முடியுமா முடியாதா? 10 கற்பனை காணப்படுது, அத்தனை கற்பனையும் ஒரு மனுஷன் மீறினவனாய் காணப்படுகிறான். அவனை குறித்து என்ன சொல்லலாம்? மகா பாவியான மனுஷன். அந்த மனுஷன் மனம் திரும்பினான் என்று சொன்னால் அவன் மன்னிப்பை பெற முடியுமா? கட்டளைகளின் கற்பனைகளின் அடிப்படையில் தேவனாலே மன்னிப்பு பெற முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? பெற முடியுமா முடியாதா? 10 கற்பனைகளை மீறின மனுஷன் தேவனிடத்தில் மனம் திரும்பினான் என்று சொன்னால் அவன் தேவனிடத்தை நேசிக்க போகிறான், அடுத்தது பிறனை நேசிக்க போகிறான். இந்த கற்பனைகள் எல்லாம் அவன் பார்த்தீங்க மீறினதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க போகிறான். அதற்கு பின்பு நான் இதை செய்ய மாட்டேன்னு அறிக்கை பண்ண போகிறான். அவன் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாக நடக்க பிரயாசப்பட போகிறான், ஆரம்பிக்க போகிறான். அப்படி மனம் திரும்பி உண்மையாய் வருகிற மனுஷன் மன்னிக்கப்பட முடியும். ஆனால்
இவைகளையெல்லாம் கை கொண்டு வருகிறதான ஒரு நீதிமான் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினாலே கைவிடப்பட முடியும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? இத்தனை கற்பனைகளையும் வேத வார்த்தைகளையும் மீறின ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் மன்னிக்கப்பட முடியும். ஆனால் இத்தனை வார்த்தைகளையும் தன் வாழ்நாள் முழுவதும் கை கொண்டு வருகிற ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினாலே கைவிடப்பட முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதான். அதுதான் வேத சட்டம். கவனிங்க, எப்படி, ஏன், இது என்ன நியாயம் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு அறிய வேண்டும், இதுதான் தேவன் வைத்திருக்கிறதான சட்டம் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். டீச்சிங்கே ரொம்ப பயங்கரமான டீச்சிங்காக இருக்குது. எப்படி மனுஷருடைய தப்பிதங்கள் என்னை பாதிக்கிறது, நான் எப்படி அந்த தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னிக்க முடியும்? பல கேள்விகள் எழும்பலாம். இது இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் மாறுபடும். ஏனென்று சொன்னால், ஒரு மனுஷனால் மன்னிக்க முடிகிறது என்று சொன்னால் அவன் வளர்ந்த விதம், அவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட குற்றம் இன்னதென்று பார்த்திங்கன்னா அறியும் பொழுது அதை மன்னிக்கலாம். ஆனால் எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட குற்றமோ அது பெரிதாய் காணப்படுது, அதை என்னால் மன்னிக்க முடியாது என்று ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க முடியும். ஆனால் வேத வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாக எழுதப்படவில்லை. அது பொதுவான ஒரு சட்டமாக, தேவ சட்டமாக வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால், மன்னிக்க மாட்டேன், என்னால் மன்னிக்க முடியாது என்பீர்களானால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். புரிகிற மாதிரி அவர் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஓமையின் மூலமாக பேசுகிறார். அது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கணும். நான் சில வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அதில் 33 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஊமையினால் பேசின வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அவர் சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஜனங்களுக்கு நம்ம பேசுகிறதான காரியம் புரிகிறது கடினம், ஏற்கிறது கடினம். புரிகிறது என்பது காட்டில் ஏற்கிறது கடினம். எப்படி தான் பார்ப்பாங்க, இன்னைக்கு இது இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற உலகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வாழ்றதாலும் சரி, ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் என்று தான் எண்ணுவார்கள். ஆனபடினாலே ஆண்டவர் ஊமையாக பேசி, நான் உனக்கு இறங்கினது போல, நான் உனக்கு மன்னித்தது போல உன் கடனையெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவருக்கு என்ன காரியத்தில் கடன்பட்டிருக்கோம்? அவருக்கு விரோதமாக துரோகம் செய்து, பாவம் செய்து, அவருடைய கற்பனைகளை எல்லா விதத்திலும் மீறின ஒரு ஜனக்கூட்டமாக அல்லது ஒரு இண்டிவிஜுவல் ஆத்மாவாக காணப்பட்ட போது சத்தியத்தை கேட்டோம். இந்த தெய்வம் நம்மளை மன்னிப்பார் என்று வந்தோம். அவர் நம்மளை மன்னித்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாவத்தெல்லாம் நினையாதபடி, நோக்காதபடி நீ என்னிடத்திலே ஓடி வந்தபோது உன்னை நான் அரவணைத்து உனக்கு இறங்கி என்னுடைய பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கடனையெல்லாம், அவனுடைய பாவத்தையெல்லாம், குற்றத்தையெல்லாம் மன்னித்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக நான் உன்னை மாற்றின போது எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாய். ஆனால் இன்றைக்கு மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும்பொழுது உன்னால் நீ மன்னிக்காதபடிக்கு நீ அவனை, ஒரு மனிதனை நீ ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறார், அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்தியாரிடத்தில் அவனை சிந்திச்சு பாருங்கள். இது என்ன இந்த ஊமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் பாவி கிடையாது, நீதிமான்னு எண்ணும் போது உண்டாகிற சந்தோஷம் திரும்பவும் உன்னுடைய பாவமெல்லாம் உன் மேலே வருகிறது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீ பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொன்னபோது உண்டான சந்தோஷம் இல்லை. இன்னையிலிருந்து நீ பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளை கிடையாது, எல்லாமே அந்த பாவமெல்லாம் உன் கணக்கில் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் அந்த ஓமையை சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார்.
நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, இஸ் இட் பாசிபிள் டுடே ஆர் இஸ் இட் நாட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் மோசஸ்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் மோசேயினிடத்தில் அவர் சொல்லி ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை மீறுகிறதாய் காணப்படுகிறது அல்லவா அப்படின்னு நான் கேட்டேன். மீறுகிறது அல்ல, அதனுடைய அடிப்படையான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் கவனித்து பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 28 வாசிகள் அவர் 3 வசனங்களை, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் சாகிறானே. இல்லை பழைய ஏற்பாட்டினுடைய லா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு லா, 10 சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு லா நீங்கள் தள்ளினீங்கனாலும் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே அவன் இரக்கம் பெறாமல் அவன் என்ன பண்ணுவான்? சாவானான். அதை புதிய ஏற்பாட்டினுடைய லாவோடு கூட கம்பேர் பண்ணி சொல்கிறார். 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அதாவது என்னன்னா, தேவனுடைய குமாரனை தள்ளினா தேவன் மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தையே உனக்காக உன்னுடைய பாவ மன்னிப்பிற்கென்று பலியாக ஒப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்ட போது என்று அர்த்தம். இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. இப்போ 2-3 வாக்கினாலே மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அந்த கற்பனைகளை மீறுகிறவன் சாக வேண்டும், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சாகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறாரு? அதுக்கே அவ்வளோ பெரிய தண்டனைனா, தேவனே உனக்காக மனிதனாக வெளிப்பட்டு உன்னுடைய பாவத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்து உனக்கு மனம் இறங்கி உன்னை அவர் மன்னிக்கும் பொழுது, உனக்கு மன்னிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, என்னால் அது கூடாத காரியம், இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் டுடே அப்படின்னு சொல்லுகிறாய் அல்லவா, அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான். இது புதிய உடன்படிக்கையை தள்ளுகிறவன். பழைய உடன்படிக்கையை கம்பேர் பண்ணி பேசுகிறார். புதிய உடன்படிக்கையை தள்ளுகிறவன் எவ்வளோ பெரிய ஆக்கினைக்கு பாத்திரவானா அப்படின்னா நித்திய ஜீவனை இழந்து போவான என்று அர்த்தம். மோசேயினுடைய ஆகமனத்தின்படி இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக அவன் சாகணும். ஆனால் புதிய உடன்படிக்கையை தள்ளும் பொழுது நித்திய ஜீவனை இழந்து போகிறவனாய் காணப்படுகிறானே அப்படின்ட்டு பேசுகிறார். 30வது வசனம், பழி வாங்குதல் எனக்குரியது. பழைய ஏற்பாட்டில் மோசேயின் ஆகமத்தின்படி பழி வாங்குதல் பிரமாணத்தின்படி உன் கரத்தில் காணப்படுது. ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி பழி வாங்குதல் ஆண்டவர் சொல்றார் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் என்று வாசிக்கிறோம். அப்போ இது மோசேயினுடைய பிரமாணத்தை மீறுகிற வண்ணமாக இயேசு கிறிஸ்து பேசினாரா? இல்லை. மோசேயினுடைய பிரமாணத்தில் ஆழமாய் காணப்பட்டதான காரியங்களை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி என்ன பண்ணலாம்? பழி வாங்கலாம். அந்த சட்டத்தின்படி என்ன பண்ணலாம்? 2-3 சாட்சிகளின்படி கொன்று போடலாம். ஆனால் புதிய உடன்படிக்கை உண்டான பின்பு, அதை பின்பற்றுகிற ஜனக்கூட்டமாக நாம மாறின பின்பு, நாம் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்கிறதற்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியம் மாத்திரமல்ல, நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுகிறோம். எந்த ஒரு குற்றம் செய்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஜெபிக்கிறோம். அல்லது நம்முடைய தேவைகள் எது காணப்பட்டாலும் அவைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்துக்கு நாம் போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம்? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது, அர்த்தம் என்னன்னா, நீங்கள் என் பாதத்துக்கு வந்து ஜெபிக்கும் பொழுது என்று அர்த்தம். நின்று முழங்கால் படிட்டு உட்கார்ந்து இப்படிலாம் அர்த்தம் அல்ல. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணுமா, என் பாதத்தில் வந்து நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பங்களை செலுத்தும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஒரு சாதாரண ஒரு கமாண்டை போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் இதற்குள் அத்தனை காரியங்களும் அடங்கி இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். எவ்வளவு சீரியஸான காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பது புரிய வேண்டும். அப்போ தேவனை விசுவாசிக்கிறதான மனிதன் அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளவும் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கும் பல காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். என்னென்னா, எனக்கு நிறைய வேத அறிவு உண்டு, கர்த்தர் என்னோடு கூட நேரடியாக பேசி இருக்கிறார், எனக்கு பார்த்திங்கன்னா வேறொரு தேவனே கிடையாது, இவர் தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். அல்லது சிறு வயதில் முதலே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள், நான் ஆவிக்குரிய மனுஷன், இதெல்லாம் நீங்கள் பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய வார்த்தைகளை, அதாவது இந்த வேதத்தை சீரியஸாக எடுக்கிறதற்கு
பல காரணங்களை நீங்கள் தேட வேண்டாம், ஒரே ஒரு காரணம் போதும். அது என்ன? வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 14:15 இப்படி வாசிக்கிறோம். யோவான் 14:15. நீங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார், புதிய உடன்படிக்கையில் ஏற்படுத்தினதான தூதன் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்திலே அன்புள்ளவர்களாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? இந்த வேத வாக்கியல் என்னிடத்திலிருந்து, என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததென்றும் என்னால் எழுதப்பட்டதென்றும். அர்த்தம் என்னன்னா, அவர் மை போட்டு எழுதினார்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொல்லி அவருடைய பிள்ளைகள் எழுதினார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறான்னா இது ஆண்டவர் பேசுகிறாரா? ஆண்டவர் சொல்லி அவன் பேசினான் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவைகள் தான் எழுதப்பட்டது. அப்போ இந்த வேத வாக்கியங்கள் முழுவதும் என்று அர்த்தம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை கை கொள்ளுங்கள். அடுத்து 14 24 முதல் பகுதியில், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். ரொம்ப சிம்பிளான காரியத்தை சொன்னார். நீ அது இதெல்லாம் இப்படி யோசிக்காத, இது பெரிய சட்டம், இந்த சட்டத்தை மீறினா இது தண்டனை, இது தண்டனை, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சிங்கே தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்து இன்னார் என்று நீங்கள் அறிந்து அவர் மேல் நீங்கள் அன்பாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது பெரிதான ஒரு கடமை விழுந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த வேத வாக்கியங்களை நான் ரொம்ப சீரியஸாக எடுப்பேன். இந்த வேத வாக்கியங்களுக்கு நான் நடுங்குவேன். இந்த வேத வாக்கியங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்ட்டு நீங்கள் சீரியஸாக நீங்கள் எடுப்பீங்க. இல்லை, நான் எடுக்க மாட்டேன், திஸ் இஸ் நத்திங், திஸ் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் இன் டுடேஸ் வேர்ல்டு என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிள். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பாய் இல்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, அவர் சொல்லுகிறார். ஏசாயா 66:2 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நின்று அப்படியே கருத்தெல்லாம் அப்படி நீட்டி பேசுறாருன்னா எப்படி இருக்கும்? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சகலமும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கிறது பார்க்காதது சகலமும் கர்த்தர் என்கிற அந்த தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது, ஆகையால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சிருஷ்டித்த அவைகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அவர் படைத்த மனிதன் அவருடைய வசனத்தை பெற்று அதனுடைய கருத்து இன்னதென்று அறிந்து தான் பார்த்தீங்கன்னா மாறும்பொழுது அதில் சிறுமைப்பட்டு, நான் இந்த காரியத்தை கை கொள்ளலையே என்று மனம் உடைந்து ஆவியிலே நொறுங்குண்டு அவர் பேசின அந்த வசனத்துக்கு நடுங்குகிறான் பாருங்க. அதை பார்க்கும் போது தான் அவருக்கு சந்தோஷமாகும். திரும்ப புரிந்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் என் கரம் உண்டாக்கினதென்று நான் அறிவேன். ஆனாலும் எவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு இது கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வந்த வசனம் என்று நடுங்குகிறானோ அவனை நான் பார்த்தீங்கன்னா நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றார். எதுக்கு நான் இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன்? கர்த்தருடைய சட்ட திட்டங்கள், கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, அறியும் பொழுது அது ரொம்ப வித்தியாசமாய் காணப்படும். நம்முடைய ஜென்ம ஸ்பாவத்துக்கு விரோதமாய் காணப்படும். அது எப்படி காணப்படும்னா, இந்த உலகத்திலே நீங்கள் அறிந்திருக்கிற இந்த உலக சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக அது காணப்படும். ஆனாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும், இது தேவனுடைய சட்ட திட்டங்கள். ஒரு நாள் அவர் வரும்போது இந்த சட்ட திட்டங்களின் படிதான் அவர் என்னை நியாயம் தீர்க்க போகிறாரே அன்றி நான் இந்த தேசத்தில் வாழ்ந்தேன், நான் அந்த தேசத்தில் வாழ்ந்தேன் அதனுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலும் அல்ல. எனக்கு தோன்றுகிறதல்லவா ஜென்ம சுபாவமாக ஒரு மனிதனாக எனக்கு நியாயம் என்று தோன்றுகிறதல்லவா, அதன் அடிப்படையிலும் அவர் என்னை நியாயம் தீர்க்க போகிறதல்ல, அவருடைய வசனத்தின் அடிப்படையில். அந்த வசனத்தை நான் எப்படி புரிந்திருக்கிறேன், புரிந்திருந்தும் அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, நடுங்குகிறேனா, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா என்பதின் அடிப்படையில் தான் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறாரே அன்றி வேறு ஒரு விதத்திலும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறதல்ல. ஸோ திரும்பவும் கேள்வி, இஸ் த லா ஆஃப் காட் practical or possible to follow in today's world? Yes. என்ன கேட்டிங்கன்னா எஸ். வேதத்தை வாசிப்பீங்கன்னா எஸ். பட் ஐ லீவ் இட் டு யூ ஃபார் யூ டு டிசைட் அண்ட் ஃபாலோ. ஒவ்வொரு மனுஷியாகிய உங்களிடத்திலும் இந்த காரியத்தை விட்டு இது ப்ராக்டிக்கலா அப்படின்ட்டு நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்நாளில் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு கால சூழ்நிலைகளிலும் நீங்கள் அப்படிப்பட்டதான சோதனைக்குள்ளாக கடந்து போவீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணலாம், இது இன்னைக்கு சாத்தியம் இல்லை,
இது அன்னைக்கு ஆண்டவர் அவர்களோடு கூட பேசின வார்த்தை என்று நீங்கள் தள்ளிவிட்டு கடந்து போகலாம். இல்லை என்று சொன்னால் இந்த வார்த்தை மாறாததான வார்த்தையும் சத்தியமுமாய் காணப்படுது. ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதை எப்படி கை கொள்ளுகிறேன் என்று பார்க்கிறார் என்றதை அறிந்து நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த வசனத்துக்கு நடுங்குகிறீங்க. அது ஸ்டில் அலைவ் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க என்று அர்த்தம். ஆனபடினால தான் சொன்னேன், என்னை பொறுத்தவரை நான் வேதத்தை அறிந்திருக்கிறதின்படி வேத வார்த்தைகள் எல்லாம் ஆஃப் காட் டசன்ட் சேஞ்ச். அதே மாதிரி இட் இஸ் ப்ராக்டிக்கல் டுடே அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ப்ராக்டிக்கல் இன் டுமாரோஸ் ஜெனரேஷன் ஆல்சோ. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அது ப்ராக்டிக்கல் இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இது சாத்தியம் என்று நினைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, சாத்தியமில்லை என்று நினைத்தால் நீங்கள் விட்டு விடுங்க. காட் bless you. கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசுகிறதினுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த உலக சட்டதிட்டங்களும் ஆண்டவரே எங்களுக்கு நியாயம் என்று தோன்றுகிறதான காரியங்களும் கர்த்தருடைய பார்வையிலே அது நியாயமாக இருக்கிறதா, வேத வசனத்தின்படி அது நியாயமாக இருக்கிறதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் நேரங்களையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லா விதத்திலும் நடுங்குகிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளுக்கு நீர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீரோ, உம்முடைய எல்லா கர்த்தாவே கரத்தின் கிரியைகளை பார்க்கிலும் ஆண்டவர் உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும், எங்களுடைய எல்லா எண்ணங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தைகளுக்கு அதிக கர்த்தாவே மதிப்பை கொடுக்கிறதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அருமை பிதாவே, ஆமென்.